Hello friends, welcome to today's Samayal. இன்னைக்கு நம்ம today's சமையல்ல சமையல் பத்தி பார்க்க போறது கிடையாது. அதற்கு பதிலா வாழைப்பழத்தோலை எப்படி பயனுள்ளதா மாத்தலாம் அப்படிங்கற ஒரு அருமையான குறிப்பை தான் பார்க்க போறோம். எப்பவுமே நம்ம வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு வாழைப்பழத்தோலை வந்து தூக்கி போட்டுருவோம். அந்த மாதிரி அந்த தோலை தூக்கி போடாம ரொம்ப பயனுள்ளதா மாற்றலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நான் இன்னைக்கு ஒரு 3 வாழைப்பழத்தோல் எடுத்துர்க்கேன். அந்த வாழைப்பழத்தோலை மிக்ஸி ஜார்ல சின்ன பீசஸா வந்து கட் பண்ணிட்டு சேர்த்துக்கங்க. வாழைப்பழத்தோல் மட்டும் சேர்த்தா போதும், அதனுடைய காம்புகள் சேர்க்க வேணாம். இப்போ இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு டீ பவுடர் சேர்த்துக்கங்க. ஃப்ரெஷ்ஷான பவுடர் தான் சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம டீ போட்டுட்டு வடிகட்டிட்டு அந்த டீ தூள் சக்கை வச்சிருப்போம் இல்லையா, அதை கூட சேர்த்துக்கலாம். ஆனால் டீ அதாவது கொதிக்க வைக்கும்போது அதில் நீங்கள் சக்கரை வந்து சேர்த்துருக்கக்கூடாது. வெறும் டீ தூள் மட்டும், அதாவது பாலில் டீ தூள் மட்டும் போட்டு கொதிக்க வச்சுருந்தீங்கன்னா அந்த டீ தூள் வந்து சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்றத பட்சத்தில் நீங்கள் காஃபி பவுடர், இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் 2 ஸ்பூன் அளவு கூட சேர்த்துக்கலாம். இல்லை அதாவது ஃபில்டர் காஃபி பவுடர் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கங்க. இப்போ இந்த மாதிரி அதுக்கடுத்து தான் வேற ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கங்க. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த விழுதை வந்து சேர்த்துட்டு கட்டிலாம் எதுவும் தட்டுப்படாமல் நல்லா கரைச்சி எடுத்துருங்க. இப்போ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து குறிப்பாக பார்த்திங்கன்னா எல்லா கார்டனிங் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஒன்றும் கிடையாது, இது வந்து நம்ம நல்ல ஒரு உரமாக மாற்றலாம். அதாவது இன்ஸ்டன்ட் உரமாக மாற்றலாம். நான் வாழைப்பழத்தோல் வந்து செடிகளுக்கு பயன்படுத்தினா நல்ல பூக்கள் பெருசாக பூக்கும், நிறைய பூக்கள் பூக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 நாள் 15 நாள் அந்த மாதிரி டைம் எடுக்கும். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 நாள் 4 நாள்லேயே பார்த்திங்கன்னா செடிகளுக்கு நல்ல ஒரு உரம் வந்து இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும். பூக்கள் நல்ல பெருசாக பூக்கும், முக்கியமாக நிறைய பூக்கள் பூக்கும், துளிர் வந்து வேகமாக எடுக்க ஆரம்பிக்கும். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் அதிகமான மெக்னீஷியம் கண்டென்ட் இருக்குது. இன்ஸ்டண்ட்டாக உரமாக செடிகளுக்கு போய் நல்ல ஒரு ஊட்டச்சத்து கொடுக்கும். இது இப்போ எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். செடிகளுக்கு வேர் இருக்கு இல்லையா, அந்த வேருக்கு ஓரமாக இது நீங்கள் தொட்டியில் வச்சுருந்தாலும் சரி, இல்லைனா தரையில் வச்சுருந்தாலும் சரி, எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கலாம். பட் இதே மெத்தட் தான். இந்த ஓரமாக, அதாவது வேருக்கு சைடில் ஓரமாக வந்து ஒரு சின்ன பள்ளம் போட்டுடுங்க. அதில் வந்து இந்த கரைச்சி வச்சுருக்க தண்ணியை 1 கிளாஸ் 1.5 கிளாஸ் அளவுக்கு ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு மூடிடுங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மண் எப்பவுமே செடிகளுக்கு நல்ல காற்றோட்டமாக இருக்கணும். இப்போ பாருங்கள், இந்த மண் எப்படி நல்ல உதிரியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நல்ல காற்றோட்டமாக இருக்கணும். நான் ஏற்கனவே நிறைய கார்டனிங் வீடியோஸ் போட்டிருக்கேன், நீங்கள் நிறைய செக் பண்ணி பாருங்கள். உங்கள் செடியிலையும், அதாவது அந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்கள் வீட்டு செடியிலையும் நிறைய பூக்கள் பூக்கும். எல்லாமே ரொம்ப சிம்பிள் டிப்ஸ் தான் சொல்லியிருக்கேன். ரொம்ப அந்த ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடிய டிப்ஸ்லாம் வந்து நான் சொல்லவே மாட்டேன். இதை எவ்வளோ நாளைக்கு ஒரு ட்ரிப் நீங்கள் பண்ணலான்னா, ஒரு வாரத்துக்கு ஒரு ட்ரிப் நீங்கள் பண்ணுங்கள். உங்கள் செடியில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள் 4 நாளில் நல்ல துளிர் எடுக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி தான் எங்கள் வீட்டு செடிகளுக்கு இதை நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவேன். காய் கழிவுகளும் நான் ஃபாலோ பண்ணுவேன். நான் ஏற்கனவே அது சம்மந்தமாக வீடியோ போட்டிருக்கேன், பாருங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய செடிகள் இப்போ தான் நான் கொஞ்சமாக வாங்கி வச்சுருக்கேன். ஏன்னா வந்து சம்மர் வந்துச்சு இல்லையா, அந்த சம்மர் டைமில் தண்ணி இல்லாதனால எங்கள் ஏரியாவில் கொஞ்சம் நிறைய செடிகளை வந்து நான் விட்டுட்டேன். அதனால் இப்போ தான் வந்து செடிகள் வாங்கி வச்சு கொஞ்சம் துளிர் எடுத்துகிட்டு இருக்குது. எங்கள் வீட்டுக்கு ஒரு புது செடி, அதாவது ஒரு புது வரவு ஒன்று வந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த செடியோட ப்ளஸ், நான் வந்து நார்மலாக ஒரு செடி தான் வாங்கிட்டு வந்தேன். நார்மலாக நல்லா இருக்கே, பன்னீர் ரோஸ் மாதிரி இருக்கே பார்க்கறதுக்கு அப்படின்னு வாங்கிட்டு வந்தேன். ஆனால் இந்த செடியோட ஒரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பகல் நேரத்தில் நல்லா பூத்து இருக்கும். ஈவினிங் ஆனால் அந்த மொட்டு போல் மறுபடியும் இந்த பூ வந்து சுருங்கிடும். இது நான் வந்து ஈவினிங் எடுத்தேன், அதனால தான் பூ கொஞ்சம் வாடின மாதிரி இருக்குது பாருங்கள். மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா பூ மறுபடியும் விரிஞ்சிடும். இதே மாதிரி 1 வீக் நடக்கும். அதுக்கப்புறம் தான் இந்த பூ வந்து உதிர ஆரம்பிக்கும். பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல பன்னீர் ரோஸ் மாதிரியே நல்ல வாசனையாகவும் இருக்குது. என்ன வெரைட்டின்னு தெரியல, ஆனால் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வந்துட்டேன். அது வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் அது துளிர் எடுத்த பிறகு தான் தெரிஞ்சுது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா மொட்டுக்களும் பார்த்தீங்கன்னா ஒரு கிளை வரும்போது அதில் 5 மொட்டு 6 மொட்டு நல்ல பன்னீர் ரோஸ் மாதிரி கொத்தாக வைக்குது. சூப்பராக இருக்குது. நீங்களும் கடையில் போய் கேட்டு பாருங்கள். ஆனால் என்ன செடி வெரைட்டின்னு எனக்கு கரெக்டாக தெரியல. நான் மறுபடியும் போனோன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கேட்டு சொல்கிறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த செடி. அதே மாதிரி தான் இப்போ கொஞ்சம் வச்சுட்டு வரேன் எல்லாம். அப்புறம் நிறைய பேர் கேட்குறீங்க, முக்கியமாக வந்து செடி வாங்கிட்டு வந்து வச்சோடனே இலைகள்லாம் உதிர்ந்துருதுன்னா, செடிகள் வாங்கி வச்ச சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா அதே இலைகளோட எல்லா செடிகளுமே வந்து வளர்றது கிடையாது. அந்த இலைகள் வந்து காஞ்சி உதிர்ந்துட்டு அதுக்கப்புறம் காம்புகளில் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து துளிர் விட ஆரம்பிக்கும். அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. நான் ஒரு செடி கூட காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ வாங்கிட்டு வந்து வச்ச செடி தான், ஒரு 5 நாள் ஆகுது. அதனுடைய இலைகள் வந்து உதிர்ந்துடும். அதுக்கப்புறம் அங்கங்கே சின்ன துளிர் எடுக்குது பாருங்கள். நிறைய துளிர் எடுக்கும். நீங்கள் கவலைப்படாதீங்க. தண்ணி மட்டும் கரெக்டாக ஊற்றுங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் டைமில் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா தண்ணீர் ஊற்ற ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த பாட்லேருந்து தண்ணீர் வெளியில்
அதாவது அந்த ஜாடியில் அதிகமாக தண்ணி நின்னாலும் வேர் வந்து அழுக ஆரம்பிச்சிடும். நீங்கள் தண்ணி ஊற்றினோடனே கொஞ்சம் நேரத்தில் வந்து தண்ணி வந்து ஃபில்டர் ஆகி வெளியில் வரணும். மண் மட்டும்தான் கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கணும். அது மாதிரி நான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் இந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளும் அழுத்திக்கிங்க. அப்போ தான் நான் டெய்லியும் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு நியூ வீடியோஸும் உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும். தேங்க்யூ.